இவை அனைத்திற்கும் தீர்வாக லீனாவை பார்த்துவிட்டு வந்தால் நன்றாக இருக்கும் என்று அவன் உள்மனம் சொல்ல அவன் லீனாவை தேடி போனான். மணி எப்படியும் இரவு 9 இருக்கும். அவள் ஏதோ மேகசின் படித்துக் கொண்டிருந்தாள். அவனை கண்டதும், வா அத்விக், ஓ சாரி ரித்விக், ஏசிபி, த கிரேட் போலீஸ் ஆபீசர். நானும் பார்த்தேன். ஃபீலிங் ப்ரௌட் ஆஃப் யூ ரித்விக். அவள் எப்பொழுதும் போலவே பேசினாள். ரித்விக்கிற்கு தான் அவளை பார்க்க சங்கடமாகவும் நெருடலாகவும் இருந்தது. தனக்கு அவள் மேல் காதல் இல்லை என்பதை எப்படி அவளுக்குள் புரிய வைத்து தான் சான்வியை மணந்து கொள்வது என்ற எண்ணமே அவன் மனதை நிறைத்து இருந்தது. லீனா, இந்த திடீர் மாற்றத்தை பத்தி என்ன நினைக்கிற? அதை பத்தி எதுவும் என்னோட பாஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? ரித்விக் எப்படியாவது அவளை சமாதானம் செய்திட நினைத்தான். அவளோ, ஹே ரித்விக், இதுல என்ன இருக்கு? நீ ஆத்விகா இருந்தான, ரித்விகா இருந்தான, சாத்விகா கூட இருந்துக்கோ. எனக்கு அதை பத்தி எல்லாம் துளி கூட கவலையே இல்லை. நான் உன்னைத்தானே காதலிச்சேன். அந்த வகையில நீ என்ன பேரு வேணா வச்சுக்கோ, எந்த வேலை வேணா செஞ்சுக்கோ. இந்த பேர் பிடிக்கலைன்னா உனக்கு பிடிச்ச பேரை கூட வச்சுக்கோ. அதை பத்தி எப்பவும் எனக்கு கவலை இல்லை. ஆனா பொய் மட்டும் சொல்லாத, அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. லீனா அவனுக்கு அருகில் வந்து அவனை இறுக்கமாக கட்டி அணைத்தாள். ரித்விக்கிற்கு எங்காவது முட்டிக்கொண்டால் தேவலை என்று தோன்றியது. மறுநாள் காலை லீனாவைத்தான் சமாதானம் செய்ய முடியவில்லை. அட்லீஸ்ட் சான்வியாவது சமாதானப்படுத்தலாம் என்ற எண்ணத்தில் அவளுக்காக அவள் வீட்டிலிருந்து ஆபீஸ் போகும் வழியில் காத்திருந்தான் ரித்விக். சான்வி அன்றைக்கு சாரி அணிந்திருந்தாள். அவளை பார்க்க பார்க்க நாள் முழுக்க பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று அவனுக்கு தோன்றியது. அவளை ரசித்தான். மறைந்து நின்றவன் சட்டென வெளிப்பட்டதில் கொஞ்சம் திகைத்து போனாலும் ஒரு வழியாக தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு இயல்புக்கு திரும்பினாள் சான்வி. ஹாய் சான்வி, டுடே யூ லுக்கிங் சோ பியூட்டிஃபுல், ரித்விக் புன்னகையோடு சொல்ல அவள் எதுவும் பேசவில்லை. அன்றைக்கு நடந்ததுக்கு சாரி சான்வி, நான் வேணும்னு பண்ணல. என்னோட மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், சொன்னேன். அது தப்பா? அவள் பேசவில்லை. ப்ளீஸ் சான்வி, நீயாவது புரிஞ்சுக்கோ. லீனா இப்படி மாறுவான்னு நான் நினைக்கல. உங்க 2 பேரோட நட்பு பிரிய நான் காரணமா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ப்ளீஸ், இந்த ஒரு டைம் என்னை மன்னிச்சு என்கிட்ட பேசக்கூடாதா? ரித்விக் அவள் முன்பு மண்டியிட்டு கெஞ்சாத குறையாக பேசினான். அவள் காலில் விழுந்தால்தான் மன்னிப்பேன் என்று சொன்னால் கூட அதற்கும் தயார் என்பவனைப் போல நடந்து கொண்டான் ரித்விக். அவள் பேசவே இல்லை. யாருமே என்ன புரிஞ்சுக்கலனா நான் என்னதான் பண்ண முடியும்? வாய்ப்பு கொடுத்தா தானே தப்ப சரி பண்ணிக்க முடியும். இந்த வாழ்க்கை வாழ சாவே தேவலை போல, அவன் இயலாமையில் சலிப்போடு சொல்ல அது அவள் இதயத்தை தைத்தது. அவசரமாக அவன் வாயை மூடினாள். அவள் விழிகள் பேசும் மொழி ஏதாவது புரியுமா என்ற ஆசையில் அவளையே ஒரு நொடி உற்று நோக்கினான் ரித்விக். சூழ்நிலை உணர்ந்து அவன் வாயிலிருந்து கையை எடுத்துக்கொண்ட சான்வி, எவ்வளோ பெரிய போலீஸ் ஆபீசர் சின்ன பிள்ளையாட்டோ பேசிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? எங்கோ பார்வையை வைத்துக்கொண்டு அவனிடம் கேட்டாள். ஏன், போலீஸ் ஆபீசருக்கு உணர்ச்சிகள் இருக்கக்கூடாதா? இல்ல காதல் இருக்கக்கூடாதா? ரித்விக் கேள்வியால் அவளை மடக்க முயற்சித்தான். ஓ எஸ், தாராளமா இருக்கலாம். ஆனா அதுக்குன்னு ஒரு இடம் பொருள் வேண்டாமா? அவன் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்ட துணிச்சல் சான்வியின் பேச்சில் இருந்தது. இடம் பொருள் அமாவாசை பௌர்ணமி எல்லாம் பார்த்து வர்றதுக்கு பேர் இல்ல காதல். அது மனசுக்கு பிடிச்ச ஒருத்தர் மேல எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் வரும். அது எப்படி வருதுன்னு இதுவரை யாருக்குமே தெரியாது. ரித்விக் அவன் மொழியில் காதலுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தான். ப்ளீஸ் ரித்விக், முடிந்த அளவுக்கு என்னை விட்டு தூரமா இருக்க முயற்சி பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கும் லீனாவுக்கும் நல்லது. சான்வி அவன் எதிர்காலத்தை கை காட்டி சூழ்நிலையை அவனுக்கு புரிய வைக்க முயற்சித்தாள். நீ என்ன பேசுறன்னு உனக்கு புரியுதா சான்வி? அன்னைக்கு தானே சொன்னேன் எனக்கு லீனா மேல எவ்வித காதலும் இல்லைன்னு. சான்விதான் தனக்கு எல்லாம் என்பதை போல ரித்விக் பேசினான். எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது, நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. லீனா உங்களை மனதார விரும்புறா. சோ நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுதான் சரி. சான்வி லீனா விரும்பும் வாழ்வை அவளுக்கு கொடுத்திட நினைத்து பேசினாள். என்ன பேசுற நீ? பிடிக்காத ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அவங்க கூட எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? அதோட வழி எவ்வளவு கொடுமையானதுன்னு உனக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அத மனதார அனுபவிச்சவ நீ. ரித்விக் தன் மனநிலையை வெளிப்படுத்த முயற்சித்தான். இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஆனா நீங்க லீனாவை கல்யாணம் செய்துகிட்டாதான் உங்களோட வாழ்க்கை அழகா இருக்கும்.
சான்வி பட்டும் படாமலும் பதில் சொன்னாள். இல்ல சான்வி, நீ பேசுறது தப்பு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நான் சந்தோஷமா இருப்பேன். ரித்விக் தன் முடிவில் உறுதியாயிருந்தான். அவ்விடத்தில் 5 நிமிடங்கள் அமைதி நிலவியது. அப்படி உங்களுக்கு முன்னமே லீனா மேல காதல் இல்லைனா நீங்க அவகிட்ட அப்பவே சொல்லியிருக்கலாமே. இப்ப இவ்வளவு தூரம் வந்ததுக்கு பின்னாடி அவளோட மனசை உடைக்க உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா? சான்வி தன் தோழிக்காக நியாயம் கேட்டு நின்றாள். சான்வி ப்ளீஸ், நீயாவது புரிஞ்சுக்கோ. லீனா ஃபாரின் கல்ச்சர்ல வளர்ந்த பொண்ணு. சின்ன வயசுலயே இந்த கல்யாணத்தை 2 வீட்லயும் பேசி இருந்தாலும் லீனா அப்பெல்லாம் என்னை கண்டுகிட்டதே இல்லை. அப்படித்தான் எப்பவும் இருப்பான்னு நான் நினைச்சேன். திடீர்னு அவளோட அம்மா அப்பா 2 பேரும் இறந்ததுல அவ ரொம்ப மன உளைச்சலுக்கு போயிட்டா. யார்கிட்டையும் பேசக்கூட இல்லை. ஒரு 2 வருஷம் கழிச்சு அவ என்கிட்ட தான் நல்லா பேசினான். நான் அதை ஏதோ நட்புன்னு தான் நினைச்சேன். ஆனா எங்க அப்பா தான் அவகிட்ட ஏதோ பேசி கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் காதல்னு அவளுக்கு சொல்லி வச்சிருக்காரு. அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? இதுவரை நடந்தவைகளை சொல்லி தனக்கான நியாயம் வேண்டி நின்றான் ரித்விக். இல்ல ரித்விக், நான் இதை ஒருபோதும் ஏத்துக்க மாட்டேன். அவளுக்கு உங்க மேல காதல் இல்லைன்னா ஒவ்வொரு முறையும் அவ உங்களை நெருங்கி வரும்போது நீங்க அவளை தடுத்திருக்கணும். அப்படி செய்தீங்களா? சான்வி கேட்ட இக்கேள்வியால் ரித்விக்கின் முகம் வெளிரி போனது. அவன் கண்களோ இவையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்பது போன்ற சம்பாஷணை செய்ய, எஸ், எனக்கு எல்லாமே தெரியும் மிஸ்டர் ரித்விக். உங்க 2 பேருக்கும் இடையில நடக்கிற எல்லா விஷயங்களையும் லீனா என்கிட்ட சந்தோஷமா ஷேர் பண்ணிக்கிட்டது உண்டு. அதனால தான் சொல்றேன், ப்ளீஸ் நீங்க லீனாவையே கல்யாணம் பண்ணிக்கோங்க. இனிமேல் என்னை பார்க்கறத தயவு செய்து தவிர்த்துடுங்க. அதுதான் உங்களோட எதிர்கால வாழ்க்கைக்கு சரியா இருக்கும். சொல்லிவிட்டு நகர போனவளை, ஒரு நிமிஷம், அப்ப முன்னமே உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி என்கிட்ட நடந்திருக்க. அப்படின்னா ஒருவேளை நீ என்ன சந்தேகப்படுறியா சான்வி? ரித்விக்கின் இக்கேள்வி மேற்கொண்டு அவளை நடக்க விடாமல் தடுத்தது. சந்தேகமா? நான் எதுக்கு உங்க மேல சந்தேகப்படணும்? காதலின் அந்தரங்கம் புனிதமானதுன்னு சொல்லுவாங்க. லீனா அதை என்கிட்ட பகிர்ந்துகிட்டது ஒரு நட்பு ரீதியான நம்பிக்கையின் அடிப்படையில. அதை பத்தி வெளியில பேச எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒவ்வொரு முறை அவ உங்களை பத்தி பேசும்போது அவ கண்கள் அப்படியே மின்னும். அதுல கணக்கில்லாத காதலை நான் பார்த்திருக்கேன். அதே காதலை நீங்க அவளுக்கு கொடுக்கணும்னு நான் விரும்புறேன். சோ ப்ளீஸ் நீங்க என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. சான்வி லீனாவின் மனநிலையை அவனுக்கு புரிய வைக்க முயற்சித்தாள். அவனுக்கு இம்முறை இயலாமையில் கோபம்தான் வந்தது. அப்படின்னா நீ ஏன் அரவிந்தன் கூட சேர்ந்து வாழல? லீனா என்ன விரும்பினது உண்மைனா அரவிந்தன் உன்ன விரும்பினது உண்மைதானே? ரித்விக்கின் இக்கேள்வியால் கண்ணீர் பூத்த சிவந்த அவள் விழிகளால் அவனை எரித்து விடுவதைப் போல ஒரு கோப பார்வை பார்த்துவிட்டு மேற்கொண்டு அங்கு நிற்காமல் அவ்விடத்தை விட்டு சென்று விட்டாள் சான்வி.